ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு உகாதிக்காக ஒரு ஸ்வீட் தோப்பம் பாரம்பரியமான இனிப்புங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு எடுத்து அப்படியே வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் இந்த மாதிரி மாறி இருக்கணும். வாயில் போட்டிங்கன்னா நல்லா கடமுடான்னு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அப்படியே குக்கரில் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு விசில் வைக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணி ஒரு வடியில் போட்டுடலாம். பாருங்க, மலர்ந்த மாதிரி வெந்திருந்தால் போதும். இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. அந்த தண்ணி அப்படியே ரசம் வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே போட்டு அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதெல்லாம் அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நசுக்கி உபயோகப்படுத்துறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓவனில் 1 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அதுக்குள்ளார எல்லா பச்சை பயிரையும் வேக வச்சதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெல்லம் பாருங்கள், 1 நிமிஷம் தான் வச்சேன். நல்லாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு. 1 கப்பு பச்சை பயிருக்கு 1 கப்பு வெல்லம் கண்டிப்பாக பிடிக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா தான். குழையாத மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெல்லம் போடுறதுக்கு இந்த அளவு வெல்லம் பிடிக்கும். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா பருப்பு வெல்லம் கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ இனிப்பு கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். உருண்டைக்கு வரணும் நம்மளுக்கு. ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உருண்டைக்கு வராது. மிச்சம் இருக்கிறது தான் அதே போல் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுலேயே நான் டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கிறேன். பச்சை தேங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருண்டை வரணும். எல்லாத்தையும் இதே போல் உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு இடியாப்பம் அரிசி மாவு, 2 சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு கலக்கிக்கலாம். இந்த இடத்துல கோதுமை மாவுக்கு பதில் மைதா பிடிக்கணும். மைதா போட்டுக்கலாம். மைதா போட்டிங்கன்னா அரிசி மாவு கூட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். 1 டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா ஊற்றிக்கலாம். இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சிடலாம். இதெல்லாம் உருட்டி உருட்டி அந்த மாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோப்பம் சுட்டு எடுத்துடலாம். அப்படியே அதில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய பாரம்பரியமான இனிப்பு ரெடி. இது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. நாங்களும் இது தான் அடிக்கடி செய்வோம். நல்ல ஆரோக்கியமானது. டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பழசானாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 வாரம் வரலும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி 2 பக்கம் திருப்பி விட்டு மெதுவாக திருப்பிக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இல்லைன்னா உள்ளார இருக்க மாவெல்லாம் வெளியே வந்துடும், அந்த பூரணம்லாம். அப்போ எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும். அப்படிலாம் எண்ணெய் மறுபடியும் வடிகட்டி தான் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். பூரணம் உடஞ்சி இது வெளியில் வந்துருச்சுன்னா மறுபடியும் வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை உபயோகப்படுத்திக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் கூட அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் தட்டி விட்டால் போதும், தனித்தனியாக வந்துடும். குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஆரோக்கியமான தோப்பம். எல்லாமே செய்து எடுத்தாச்சு. தேங்க்யூ.